நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா ஓப்பன்ஐயோட சாட் ஜிபிடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டும் கூகுளும் இப்படியே திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆஹா, ஓப்பன்ஐயோட சாட் ஜிபிடி ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஏஐ மூலியமா செயல்படுது. நம்மளும் ஏதாவது கண்டுபிடிச்சு நம்மளும் நம்முடைய ஃபாலோவர்ஸை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்கன்னா பிங் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏஐ சாட் போட்டை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நாடுல பாத்தீங்கன்னா பிங்கோட நேமை தூக்கிட்டு கோ பைலட் அப்படின்னு ஒரு பேரை வச்சு இதுதான் ஏஐ சாட் போட் அப்படின்னு சொல்லி அவங்க செட் பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி கூகுள் என்ன பண்ணாங்கன்னா நாங்களும் ஒரு ஏஐ சாட் போட்டை வந்து அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளோட பாட் அப்படிங்கிற ஒரு ஏஐ சாட் போட்டை அறிமுகப்படுத்த. இப்போ இந்த வீடியோல கூகுளோட பாடை பத்தி தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. இதை பத்தி கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த வருஷம் தான் கூகுள் என்ன பண்ணாங்கன்னா பாட் அப்படிங்கிற ஏஐ சாட் போர்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. வெற்றிகரமா அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்தப்படும் போது நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆச்சு. அப்புறம் நாளடைவில் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம 2024 இருக்கிறோம். ஸோ ஒரு சூப்பரான ஏஐ சாட் போர்டு தான் இந்த கூகுளோட பாட். நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் கூகுள் என்ன ஒரு அறிவிப்பு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்க கூகுள் பாடை நீங்க பயன்படுத்தும் போது இன்னும் நிறைய விஷயங்களை அனுபவிக்கணும். நீங்க சம் அமௌண்ட்டை பே பண்ணி பயன்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது ஓப்பன்ஐயோட சாட் ஜிபிடி பிளஸ். ஆமாங்க, சாட் ஜிபிடிவை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் உள்ள டேட்டா மட்டும்தான் உங்களால கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலதான் நீங்க சம் அமௌண்ட்டை பே பண்ண வேண்டிய வரும். ஸோ அங்க இருந்து காப்பி பண்ணிட்டாங்க இந்த கூகுள் பாடுக்கு. அது மட்டும் இல்லைங்க, நாங்க கூகுளோட பாடோட நேமையே சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் இந்த பேரை உச்சரிக்கிறது கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த பாட் அப்படிங்கிற வார்த்தை தப்பான இடங்கள்ல நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அதோட ஜீவும் சுந்தர் பிஜி அவரும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு வருஷமா. இப்போ அந்த கூகுளோட பாடோட நேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆமா கைஸ், கூகுளோட பாடோட நேம் தான் கூகுள் ஜெமினி ஏஐ சாட் போட். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் லைவா சொன்ன நல்லா இருக்காது. அவங்களுடைய பிளாக்ல போயிட்டு செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, கூகுளோட பிளாக்ல அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பாட் becomes Gemini. Try Ultra 1.0 and a new mobile app today. அதாவது கூகுளோட ஜெமினிக்குன்னு பிரத்யேகமா ஆப் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆண்ட்ராய்ட் போன்லயும் நீங்க பயன்படுத்தலாம், அதே மாதிரி ஐபோன்லயும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அல்ட்ரா 1.0 என்ன அப்படிங்கறத அப்படியே நம்ம சொல்லிடுவோம். அப்படியே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். வேற ஒன்றும் இல்லை, இந்த அல்ட்ரா 1.1 வந்து உங்களுக்கு சம் அமௌண்ட்டை நீங்க பே பண்ணி அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸை நீங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 40 மொழிகளில் இது சப்போர்ட் பண்ணும். கிட்டத்தட்ட 230 கண்ட்ரிகளில் இது செயல்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க கூகுள். அது மட்டும் இல்ல, பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நம்மளால இந்த பிளாக்ல பார்க்க முடியுது. ஸோ பைசா கட்டி பார்க்கக்கூடிய அந்த பிரத்யேகமான ஃபீச்சர்ஸ்க்கு பேர் வச்சிருக்காங்க ஜெமினி அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் நம்மளால இந்த பிளாக்ல பார்க்க முடியுது. ஜெமினி அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேன் பி யுவர் பர்சனல் டியூட்டர். அப்பா, எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்க அக்சஸ் பண்ண முடியும், கலெக்ட் பண்ண முடியும், தெரிஞ்சு வச்சுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு கூகுளோட இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இருக்குல்ல, அந்த ஜெமினி அட்வான்ஸ்டு அல்ட்ரா 1.0ல அதுல வந்து 150 கண்ட்ரி வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போதைக்கு ஆங்கிலத்தில் மட்டும் செயல்படும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நாளடைவில் எல்லா மொழிகளையும் இந்த அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கூகுள் ஒன் ஏஐ பிரீமியம் பிளான். ஸோ அதை நம்ம தட்டி பார்ப்போம். இதை வந்து எங்க இணைச்சிருக்காங்கன்னா one.google.com குள்ள போனீங்கன்னா இந்த பிளானை வந்து நீங்க அனுபவிக்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 மாசத்துக்கு ஃப்ரீ, அதுக்கப்புறம் 1950 ரூபாய் பெர் மந்த் நீங்க பே பண்ண வேண்டிய வரும். ஜெமினி அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயங்களை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அடிஷனலா 2 TB ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடைக்குது. அதையும் நீங்க பார்க்க முடியும். ஸோ இந்த ஜெமினியை வந்து நீங்க ஜிமெயில், டாக்ஸ் அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ்ல வந்து நீங்க பயன்படுத்த முடியும். அதர் கூகுள் ஒன் பிரீமியம் பெனிஃபிட்ஸும் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் இந்த ஜெமினியை வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷனா பயன்படுத்தலாம். உங்க கையில என்ன போன் இருக்கு, ஆண்ட்ராய்ட் போன் இருக்கா, அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஐபோன் இருந்துச்சுன்னா ஐபோன் வழியாகவும் நீங்க இந்த ஜெமினியை பயன்படுத்தலாம். இப்போதைக்கு ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனை திறந்து விட்டுருக்காங்க. ஸோ இதாங்க கூகுள் ஜெமினி. இப்போ பாட் கிடையாது. திஸ்
ஐட்டம் இஸ் நாட் அவைலபிள் இன் யுவர் கண்ட்ரி. அதாவது நான் இந்தியாவில் இருக்கிறேன், ஸோ அதனால இந்த அப்ளிகேஷன் என்னால் அக்சஸ் பண்ண முடியாது. இது அமெரிக்காவில் இருக்கிறவங்க, கனடாவில் இருக்கிறவங்க, அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன். கூடிய சீக்கிரத்தில் இந்த அப்ளிகேஷனை நம்மளும் பயன்படுத்தலாம். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ரொம்ப நாள்லாம் கிடையாது. கூடிய சீக்கிரத்தில் கூகுள் ஜெமினியை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துவாங்க. மைக்ரோசாஃப்டோட அந்த கோ பைலட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயே எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ கூகுள் பாட் நீனும் பைசாவை செட் பண்ணிட்ட, ஓப்பனையே வந்து ChatGPT Plus அப்படிங்கிற பேரில் செட் பண்ணிடுச்சு. இப்போ கூகுள் ஜெமினியும் அட்வான்ஸ்ட் அல்ட்ரா 1.0 அப்படிங்கிற பேரில் அமௌண்ட்டை செட் பண்ணிடுச்சு. இப்போ ரெண்டு சைடில் உள்ள ஃபாலோவர்ஸும் நேராக எங்கே போவாங்கன்னா மைக்ரோசாஃப்டோட கோ பைலட்டுக்குள்ளே போவாங்க. அதுவும் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இவங்க ரெண்டு பேரும் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க விரைவில். ஸோ இப்படி நம்ம தாவி போக வேண்டியதான். எங்கடா ஃப்ரீயாக கிடைக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோதான். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நான் நம்புறேன். இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு. அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நல்ல ரீதியில பதிவு பண்ணலாம். அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.